பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2026 சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு தந்தி டிவியில் நேரலையில் நம்ம சந்திப்போம். நிமிடம் ஜோதிடம் அப்படிங்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. அதில் சனிப்பெயர்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியாக 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதை எல்லாத்தோட உங்கள் ஜாதகத்தில் பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க, உங்கள் பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன தீர்வு, எந்த கோவில்களுக்கு போகணும், எப்படியெல்லாம் தானம் செய்யணும், எப்படியெல்லாம் தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியிலே சொல்லலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்து பேசினாலும் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே உள்ள கோவில்களில் சின்ன சின்ன பரிகாரங்கள் சேர்ந்து வாழ்க்கையில் வெல்லலாம். அதுலேயும் குருவனுடைய வீடான மீனராசிக்கு சனீஸ்வரர் பிரவேசிக்க போகிறார். சனீஸ்வரருடைய வீட்டுக்கு ராகு கேது வரப்போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குரு உச்சமாக போகிறார். இப்படிப்பட்ட நாளில் தான் நமக்கும் எலெக்ஷன் வருது. ஆகவே தந்தி டிவியில் இந்த சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு பொது கேள்விகளும் புதுமையான நிகழ்ச்சியுமாக நேரலையில் உங்களது கேள்விக்கு பதில் சொல்கிறேன். பொது பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், உங்கள் ஜாதகத்துக்கு தமிழ் வருஷ பிறப்பு பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இதிலேயே சேர்த்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எப்படி இருந்தாலும் தமிழ் புத்தாண்டுக்கு நான் நிகழ்ச்சி தந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய எழுச்சியும், ஏன்னா திருநள்ளாறுலேயே கொண்டாடுறாங்க, திருநள்ளாறில் பெயர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும் இல்லையா. என்னதான் திருக்கணித பிரகாரம் இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்துட்டாலும் வாக்கிய பிரகாரம் இந்த கோவில்களை அனுஷ்டிக்கிற அந்த அனுஷ்டானங்களை நம்ம அனுசரித்து சில விஷயங்கள் போகணும் இல்லையா. ஜோதிடங்கிறது ஆன்மீகத்தினுடைய அடித்தட்டு. ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத அந்த நிகழ்ச்சியில் நான் பேச போகிறேன். பொது பலன்கள் உண்டு, 12 ராசிக்கான பலன்களும் உண்டு. எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் டிராயிங் ரூம்லேயே பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஜம்முன்னு உக்காந்து பேசுங்க. உங்கள் கேள்விகள்லாம் தாராளமாக கேளுங்க. முதல்ல நானே உங்களுக்கு சொல்கிறேன், எதற்காக நீங்கள் கூப்பிட்டீங்க, உங்கள் பிரச்சனை என்ன, அதற்கு என்ன தீர்வுன்னு சொல்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களையும் கேளுங்க. எளிமையான பரிகாரங்கள் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வேறு என்னங்க, சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு தந்தி டிவியில் சந்திப்போம், பேசுவோம். மீண்டும் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சிக்கும் என்னுடைய நிகழ்ச்சி உண்டு. இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.